அன்பானவர்களே, இந்த நாளின் விசேஷமாக நாம் தேவனுடைய பாட்டில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரு சில வசனங்களை உண்மையிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வது நீண்ட அளவுக்கு நானும் என்னுடைய அருமையான மாணவி டாக்கியும் நீண்ட அளவுக்கு மனமகிழ்ச்சி அடைந்தோம். இப்பொழுது விசேஷமாக யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது என்பதெல்லாம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறோம். டாக்டர் சொல்லுமா, யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது? பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்களுக்கு கடவுள் கண்கள் கிருபை கிடைச்சது. நம்ம யூஸ்வலா ஒரு மனுஷனை அவங்க பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டதுன்னா அவங்கள அவங்க அதோட கண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்ணு எப்படி பார்க்கதோ அதை வச்சு உடம்பு கோயிலுடைய நம்ம ஆட்டிடியூடு மைண்ட் செட்டப் எல்லாம் காமிச்சு கொடுத்துருது. சரி, சில பேர் ரொம்ப கோபமா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க. அவங்களோட எரிச்சல் அந்த கோபம் அப்படியே அவங்களோட கண்ணுல நமக்கு தெரியும். இப்ப திடீர்னு கோபக்காரங்களை ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னு அவங்க யாரை பார்த்தாலுமே அவங்க என்ன அர்த்தம் திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா நம்மளோட ஆண்டவரோட கண்கள் மட்டும்தான் கிருபை உள்ள கண்கள். கிருபை உள்ள கண்கள். அது யாருக்கு அப்படி கிருபை கிடைச்சிருக்குது? வேதத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அவனுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது? அப்போ ரொம்ப பாவத்துல இருந்தாங்க. ஆனா நோவா தன்னை பசுத்தமா காத்துட்டு ஆண்டு சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்த காரணத்தினால அவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் நோவாவை மட்டும் பார்க்கல, நம்ம உலகத்தை ஆண்டவன் தான் மட்டும் ஒவ்வொருவரையுமே கடவுளோட கண்கள் நம்மள பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆதாம் ஏவால இருந்தாங்க. அவங்க தோட்டத்துல ஒளிந்திருக்கும் போது அவங்க கடவுளோட கண்களுக்கு மறைவா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனாலும் கடவுளோட கண்கள் அவங்களை நோக்கி பார்த்து அவங்க தப்பு பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒளிஞ்ச சூழ்நிலையிலயும் ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது. அப்ப நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா கடவுள் நம்மளையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. யோனா நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல் ஏறி கப்பலோட கீழ்த்தட்டுல போய் படுத்துக்கொண்டார். அது கடவுள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வார்த்தைக்கு கீழ்படியாம அவங்க போனாங்க. ஆனாலும் கடவுள் அவரை பாத்துட்டேதான் இருந்தாங்க. அவன் சரியான டைரக்ஷன்ல போகல. என்ன ஆண்டவர் நினிவே போக சொல்றாரு, இவன் தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்ல இருந்தான். அப்படி தப்பான காரியங்கள் செய்யும் போது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் கண்கள் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சில பேர் நினைப்பாங்க நம்ம தப்பு செய்வாங்க, செஞ்சுட்டு கடவுள் நம்மள பாக்கல, நம்ம அவங்களோட ரொம்ப ஹைட்ல இருக்கோம், இல்லைன்னா ஒரு ரொம்ப பாதாளத்திலயோ ஒரு ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் எதுலயோ ஒரு ரூம் கேட்டு இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கோம், கடவுள் நம்மள பாக்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் கர்த்தரோட கண்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு டாக்டர். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டோடைய கண்கள் தேவை கிடைக்கும்போது அன்பை தாப்பனை நம்ம துதிக்கிறோம், உங்களை வணங்குகிறோம் சுவாமி. அவங்க கர்த்தாவே உங்களுடைய கண்கள் அப்பா நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறது. அதே சமயத்தில் ஆண்டோடைய நீ தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் தவறு செய்கின்ற பொழுதும் ஆண்டோடைய நாங்கள் மறைத்து கொண்டாலும் அங்கிருக்கிறவா பாதாளத்தில் அங்கே போயிருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் அங்கே எங்களை காண்கிறப்பா, நீர் எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுசம் யாரெல்லாம் கர்த்தாவே பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் நோய்வாய்ப்பட்டு வேலை இல்லாதபடி அடுத்த வேலை என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே நான் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன்ப்பா, திசீஸ்வரை நான் பார்க்குறேன். சுவாமி நின்றுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், நிறுத்தியும் கலங்காது இருப்பதாக சொல்கிறார். ஆண்டவரே நீதியான துணிக்கும் எடுப்பா என்று ஆண்டவர் சொல்கிறார். கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இன்னும் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு கண்களின் மீது உங்களுடைய கண்கள் நோக்கமாக இருந்து அவங்க தேவையெல்லாம் சந்திக்கிற பெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென்.